இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஆலன் கேர்டினர். இதன் முதல் பகுதியை பார்க்காதவர்கள் கேட்காதவர்கள் தயவாய் பார்க்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. கடற்படை தலைவன் பதவியை உதறித்தள்ளி மிஷனரி பணிக்கு தன்னை அர்ப்பணித்து அநேக ஆண்டுகள் ஆயிற்று. எனினும் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்ததாக தோன்றிற்று. அருட்பணி செய்யவும் பணித்தளம் நிறுவவும் அவர் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. எனினும் அவர் பெற்ற அழைப்பையும் விட்டுவிடவில்லை. அதனால் புதிய முறையில் ஊழியம் செய்ய ஏவப்பட்டார். ஒரு மிஷனரி கப்பலை எடுத்துச் சென்று தென் அமெரிக்க தீவுகளில் பணிக்கென்று பயன்படுத்தினால் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பினார். அவரும் அவர் குழுவினரும் உடைமைகள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வசதியாக இருக்கும் என்று நினைத்தார். கப்பல் வாங்க தேவையான தொகையை மிஷனரி சங்கம் கொடுக்க இயலவில்லை. இந்த காரியத்தை என் துணிவால் செய்ய முடிவெடுத்து விட்டேன். மிஷனரி சங்கம் உதவினாலும் உதவாவிட்டாலும் சரி, நாம் இரட்சகர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாய் உலகின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை அறிவிக்கச் செல்லுவேன். கட்டளையை பெற்ற நாம் கீழ்ப்படுவது முக்கியம் என்று கருதினார். ஆலன் அவருடைய சொந்த பணத்தை கொண்டும் அவருடைய முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுத்து அவர் மேல் இரக்கமுற்ற ஓர் அம்மையார் கொடுத்த தொகையை கொண்டும் 2 நடுத்தர கப்பல்களை ஆயத்தம் செய்தார். பயனியர், ஸ்பீட்வெல் என்று பெயர்கள் சூட்டப்பட்ட 2 கப்பல்களில் 7 பேரடங்கிய குழுவுடன் தென் அமெரிக்காவுக்கு பயணமானார். எல்லா இயந்திர சாதனங்களையும் அவர்கள் எடுத்துச் செல்லவில்லை. பின் நாட்களில் இயந்திர சாதனங்கள் அவர்களை வந்தடையும்படி ஏற்பாடுகளை செய்துவிட்டு பயணத்தை தொடங்கிவிட்டார். தென் அமெரிக்காவின் தென்பகுதியில் நிர்ணயித்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்குள்ள கடற்பகுதி மிகுந்த அலைகள் நிறைந்ததாகவும் வேகமாக காற்று வீசும் பகுதியாகவும் இருந்தது. அவர்கள் சென்ற கப்பல்கள் கடும் காற்றையும் அலைகளையும் தாங்க முடியாத சிறிய கப்பல்களாக இருந்தன. முதல் மாத முடிவில் பயணியர் கப்பல் சேதமடைந்து விட்டது. தைரியசாலிகளான மிஷனரிகள் ஒரு தீவில் கரை இறங்கினார்கள். அந்த தீவு மக்கள் கொடூரமானவர்களும் மதிகேடர்களுமாய் இருந்ததால் அத்தீவில் தங்க முடியவில்லை. எந்த தீவுக்கு நிவாரண கப்பல் வருமோ அந்த தீவை விட்டு வேறு தீவுக்கு போக நேரிட்டது. ஸ்பானியர் துறைமுகம் அத்தீவுகளில் பிரதான தீவில் அமைந்திருந்ததால் அங்கு சென்றுவிட முடிவு செய்தனர். அவர்களை தேடி வரும் நிவாரண கப்பலுக்கு செய்தியை ஒரு பெரிய பாறையின் மேல் எழுதினர். ஸ்பானியர் துறைமுகத்திற்கு போகிறோம், அங்கு சந்திக்கவும் என்று எழுதினர். கண்ணாடி பாட்டில்களில் மேற்கொண்ட செய்தியை எழுதி கரையோர மணலில் புதைத்தனர். உணவுப் பொருள்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், நிவாரண உதவி எங்களுக்கு விரைவில் கிடைக்காவிட்டால் நாங்கள் பட்டினி கிடப்போம் என்று எழுதப்பட்ட செய்திகளும் பாட்டில்களில் வைக்கப்பட்டன. நிவாரண கப்பல் அங்கு வரும்போது அந்த செய்திகளை எடுத்து படிப்பார்கள் என்று நம்பினார். உதவி தாமதமாக அவர்களை வந்து அடையும் என்று எதிர்பார்த்தனர். பல வாரங்கள் கடந்தும் நிவாரண கப்பல் வந்து சேரவில்லை. ஆகார பொருட்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. தலைவர் ஆலனும் நண்பர்களும் வெளி உலக தொடர்பு நின்று துண்டிக்கப்பட்டு விட்டனர். உணவும் இல்லை, காப்பாற்றப்படுவோம் என்கிற நம்பிக்கையும் இல்லை. மீன் பிடிப்பது அக்கடலில் சாத்தியமும் இல்லை. 7 பேரும் ஒரு நரியின் மாம்சத்தை புசித்து பல நாள் வாழ்ந்தனர். அடுத்து எலிகளையும் சில விதைகளையும் காட்டுச் செடியின் தண்டுகளையும் பட்டினியை போக்க கொண்டனர். பட்டினி கிடந்ததோடு அல்லாமல் ஸ்கர்வி என்னும் நோயாலும் தாக்கப்பட்டனர். மிக கடினமான இந்த சூழ்நிலையில் தன்னுடைய நாட்குறிப்பில் ஆலன் இவ்விதமாய் எழுதினார்: நான் மிகவும் சோர்வுடன் பலவீனமாக காணப்படுகிறேன். நான் முழுவதும் படுத்த நிலையிலே இருக்கின்றேன். என் மனக்கவலைகள் அனைத்தையும் என் தேவனிடத்தில் சமர்ப்பித்து விட்டேன். அவருடைய நேரம் வரவும் அதன்பின் சித்தம் செய்யப்படவும் பூரணமாய் என்னை ஒப்படைத்து விட்டேன் என்பதே. ஆலனும் அவருடைய 2 நண்பர்களும் உடைந்து போன பயணியர் கப்பலை கரைக்கு இழுத்துச் சென்று அதில் ஒரு கூடாரத்தை போட்டு தங்கினர். மற்ற குழுவினர் 1 மைல் தூரத்தில் கடலில் நின்றிருந்த கப்பலில் தங்கியிருந்தனர். இவர்கள் அனைவரும் சோர்வுற்று பலவீனப்பட்டதால் கரைக்கும் கடலில் நின்றிருந்த கப்பலுக்கும் இடையே இருந்த போக்குவரத்து நின்றுவிட்டது. ஆலன் மறுபடியும் இவ்விதம் எழுதினார்: இப்போது இந்த சிறிய மிஷனரி குழுவை நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து இதனிலும் மேலான பரலோக பாக்கியத்தை சுதந்திரத்துக் கொள்ளவே கூட்டிச் சேர்த்தார். எங்கள் அனைவருடைய உயிரும் அவருடைய கரத்தில் உள்ளது. எங்களை காட்டிலும் மேலானவர்களையும் சிறந்த பயிற்சி பெற்றவர்களையும் திறமை மிக்கவர்களையும் தேவன் எங்களுக்கு பின் எழுப்புவார். நாங்கள் நிறுத்திவிட்ட அருட்பணியை அவர்களே தொடர்ந்து செய்வார்கள் என்பதே.
கரையில் நின்றிருந்த உடைந்த கப்பலில் தனியே விடப்பட்டவராக தன்னுடைய பிரிவு உபசார கடிதத்தை தன் குடும்பத்திற்கு எழுதினார். குழுவினர் அனைவரும் இறந்துவிட்டனர். தென் அமெரிக்க தீவுகளில் எதிர்காலத்தில் மிஷனரி பணியை எவ்வாறு நடத்தி செல்வது என்பதை பற்றிய செயல் திட்டத்தையும் எழுதி வைத்தார். பிரிட்டிஷ் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு தென் அமெரிக்க இனத்தவரின் சார்பில் ஒரு வேண்டுகோளையும் எழுதி வைத்தார். அவர் உயிர் பிரியும் கடைசி நிமிடம் வரை அவர் உள்ளமும் நினைவும் மிஷனரி பணியை பற்றியே இருந்தது. முடிவாக 1815 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள் குழுவின் கடைசி ஆளாக ஆலன் மரணத்தை தழுவினார். நிவாரண கப்பல் 20 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தது. கிறிஸ்துவுக்கென்று மரித்த தைரியசாலிகளான 6 பேரையும் கிறிஸ்துவின் சிலுவை வீரரையும் மரித்த நிலையில் கண்டனர். ஆலனின் மிஷனரி வாழ்க்கை ஏனைய மிஷனரிகளைப் போல் அல்லாமல் வேறுபட்டதாய் காணப்பட்டது. அவருடைய மிகுந்த பிரயாசமும் முயற்சியும் எவரையும் கிறிஸ்தவர்களாக மாற்றவில்லை. கிறிஸ்தவ சபையும் ஸ்தாபிக்கப்படவில்லை. அவர் அர்ப்பணித்த வாழ்வும் முயற்சிகளும் வீண் போனது என்று சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. கிறிஸ்து கூறுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. ஆலன் கேடினர் கடவுள் தெரிந்தெடுத்த கோதுமை மணி. அதனால் நிச்சயம் பலன் இருந்தே தீரும். அவருடைய பரிதாபமான மரண சம்பவத்தை கேள்விப்பட்ட அனைத்து திருச்சபைகளும் செயல்பட துவங்கின. அவருடைய அருட்பணி சரித்திரம் எங்கும் பிரசுரிக்கப்பட்டது. அதன் பலனாக படகோனியன் மிஷனரி சங்கம் உதயமாயிற்று. எந்த தீவுகளில் ஆலனும் அவர் குழுவினரும் உயிர் துறந்தனரோ அந்த இடத்திலேயே அந்த சங்கம் நிறுவப்பட்டது. பிரதான பணித்தளத்தை ஓரிடத்தில் அமைத்துக் கொண்டு அங்கிருந்து அநேக தீவுகளுக்கு சென்று வர எல்லா வசதிகளையும் உடைய ஒரு கப்பல் உபயோகத்திற்கு வந்தது. அந்த கப்பலின் பெயர் ஆலன் கேர்டினர் என்பதாகும். மிஷனரி பணிக்கென்று அர்ப்பணித்த முன்னோடியானவர்களின் கப்பல் தலைவனான கேர்டினரின் மகனும் ஒருவராவார். அவர் தன் தகப்பனின் ஆவலை இதன் மூலம் பூர்த்தி செய்தார். கிறிஸ்தவ சபையார் தங்கள் தவறை நினைத்து வருந்தினர். கேர்டினரின் ஒப்பற்ற சேவைக்கு அவர்கள் முழு ஆதரவையும் கொடுக்காததே அவருடைய தவறாகும். பல வாலிபர்கள் தங்களை இந்த மிஷனரி சங்கத்தின் சேவைக்கென்று அர்ப்பணித்தனர். சுவிசேஷம் சென்றடையாத அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல முன்வந்தனர். தென் அமெரிக்க பகுதிகளில் மிஷனரி பணி மிகுந்த ஆர்வத்துடன் நிறுவப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டது. இவைகளையும் இன்னும் அதிகமான பலன்களையும் பெற கடவுளின் கோதுமை மணியான கேர்டினர் தென் அமெரிக்க மண்ணில் விழுந்து மரித்ததினால் ஏற்பட்ட மகிமையின் விளைவே ஆகும். கிடைக்கப்பெற்ற அளவற்ற ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாகும். உன் வாழ்க்கையிலே கனிகள் நிறைந்திருக்க விரும்புகிறாயா? உன்னை இயேசுவினிடத்தில் கொடுத்து பார், அவர் உன்னை பயன்படுத்துவார். கிறிஸ்துவுக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட எந்த வாழ்வும் வீணாவதில்லை, பயனில்லாமல் போவதில்லை. உன்னுடைய வாழ்வும் கனிதரு வாழ்வாக பலன் கொடுக்க அநேகருக்கு உபயோகமானதாக இருக்க விரும்புகிறாயா? அப்படியானால் கிறிஸ்துவுக்கென்று உன் வாழ்க்கையை முழுவதுமாய் கொடுத்து பார். அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு பல நூற்றாண்டுகளாக பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். சிலுவையில் மரித்து உயிர்த்த கிறிஸ்துவின் ஜீவன் உன்னிலும் என்னிலும் ஜீவனை கொடுத்து 2000 ஆண்டுகளாக பலன் பெருக செய்கிறதை உணர்வாயோ?